சுவிட்சில் அழகுக்கு புதிய அர்த்தம். ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரஜ். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள், மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நாளில் 2026ஆம் ஆண்டு லுசர்ன் நகரில் இடம்பெறக்கூடிய மிக பிரம்மாண்டமான விழா, ஃபர்ஸ்ட் நாக்ட் விழா. இது சம்பந்தமான விஷயத்தையும் அதனோட சேர்த்து அந்த விழா சிறப்பாக இடம்பெறத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற போக்குவரத்து கட்டுப்பாடுகள் சம்பந்தமான ஒரு முழு தகவலை தான் இன்றைய சிறப்பு செய்தி உங்களுக்காக வழங்க போகுது. லுசர்ன் நகரில் 2026ஆம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் நாக்ட் விழாவை முன்னிட்டு போக்குவரத்து தொடர்பாக என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றத லுசர்ன் காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. 2026 பிப்ரவரி 12ஆம் தேதி எடுத்துக்கிட்டா மிக பிரமாண்டமான 2 நிகழ்வுகள், ஃப்ரிட்சி டாகுவாகே அதோட ஒர்க் நாள் 2 நிகழ்வுகளும் இடம்பெற போகுது. இதனால அதிகாலை 4:30 இருந்து காலையில 6:15 வரைக்கும் ஸ்வைசஹோஃப் குவாயத்தோட சீப்ரூக்கே ரயில் நிலைய வளாகம், அதாவது பன்ஹோஃப் பிளட்ஸ், இந்த பகுதிகளில் முழுமையான போக்குவரத்து தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பகுதிகளை பயன்படுத்துறவங்க மாற்று வீதிகளை பயன்படுத்துறது உங்களுக்கு இலகுவானதும் அசௌகரியமற்ற ஒரு போக்குவரத்தை வழங்க போகுது. இதே நாளான பிப்ரவரி 12லையும் பிப்ரவரி 16லையும் ஃபர்ஸ்ட் நாக்ட் ஊர்வலங்கள் நடக்க போகுது. அதனால மதியம் சுமார் 2 மணிக்கு ஹால்டன் ஸ்ட்ராச பகுதியிலிருந்து தொடங்கி ஸ்வைசஹோஃப் குவாய் சீப்ரூக்கே ரயில் நிலைய வளாகம், பிளாத்து ஸ்ட்ராச, விங்கல்ரீட் ஸ்ட்ராச வழியா புண்டஸ் பிளட்ஸ் நோக்கி போக போகுது. இதனால இந்த ஊர்வலத்தினுடைய முடிவு வோல்ஸ்டேட்டஸ் ஸ்ட்ராச, ஹாஃப்மன் வேக் அதோட ஹெல்விட்டியா பிளட்ஸ் பகுதிகளில் நடக்க போகுது. பிப்ரவரி 12ஆம் தேதி இடம்பெற இந்த ஊர்வலத்துக்காக சீப்ரூக்கே கடக்கிறதுக்கு முன்னாடி கெப்பல் பிளட்ஸ் வழியா ஃப்ரிட்சி ப்ரூனன் சுற்றி ஒரு சிறப்பு சுற்றுவட்ட பாதையை அமைக்க போறாங்க. இந்த 2 நாட்களையும் ரயில் நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய யூபிஎஸ் அருகே இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர் பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு பகுதியை அமைச்சிருக்காங்க. அதாவது முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவை பார்க்கறதுக்காக அமர்விட வசதியோட பார்வையாளர் பகுதியை சிறப்பாக ஒதுக்கி இருக்காங்க. போக்குவரத்து கட்டுப்பாடு சம்பந்தமா சொல்லும் போது ஸ்வைசஹோஃப் குவாய், சீப்ரூக்கே, பிளாத்து ஸ்ட்ராச இந்த பிரதான சாலைகள்ல மதியம் 1 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் எல்லா வாகனங்களுக்கும் தடை இருக்கு. இந்த நேரத்தில் வாகனங்கள் பாசல், ஸ்ட்ரீட் ராச, கிராய்ட்ஸ்டூட்ஸ், ஸ்பிட்டால் திராச வழியா ஸ்லோஸ்பூர்க் நோக்கி திருப்பி விடப்படுமா. ஊர்வல வாகனங்கள் அணிவகுக்கக்கூடிய ஹால்டன் ஸ்ட்ராச பகுதி தனியார் வாகனங்களுக்கு மாத்திரம் மதியம் 12:15 மணியிலிருந்து மூடப்பட போகுது. மேகன் அதோட குஷ்னக் திசைகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதைகளில் செலுத்தப்படுமா. தேவையான போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாத்துக்குமே சாலை குறியீடுகள் தெளிவா காட்டப்படுமா. ரயில் நிலையம் அதோட KKLக்கு செல்ற வழி ட்ரிப்ஸ்டன் திராச, வர்க்ஹாஃப் திராச வழியா எப்பவுமே திறந்திருக்கும். இதனால இந்த பாதையை பயன்படுத்தலாம் என்று காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. பொது போக்குவரத்து சேவையில் எடுத்துக்கிட்டா பிளாத்துஸ் பிளட்ஸ், புண்டஸ் பிளட்ஸ் அதோட ஹால்டன் ஸ்ட்ராச, கோத்தார்ட் ஸ்ட்ராச அதோட ஃப்ரீட்டன் ஸ்ட்ராச ஆகிய திரும்பும் நிலையங்கள் வரைக்கும் தொடர்ந்தும் இயங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பிப்ரவரி 17லையும் மிக முக்கியமானது ஒரு நிகழ்வு, மான்ஸ்டர் கோர்சோ நடக்க போகுது. இதுக்காக ரயில் நிலைய சாலை வழியா போகும்போது சீப்ரூக்கே, ஸ்வைசஹோஃப் குவாய், டொஃபர் ஸ்ட்ராச, ஹர்டன்ஸ்டெயின் ஸ்ட்ராச, கிராபன் ஸ்ட்ராச, லோவன் கிராபன் வரைக்கும் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த நிகழ்வுக்காக மாலை 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் சீப்ரூக்கே, ஸ்வைசஹோஃப் குவாய் பாதையில முழு போக்குவரத்து தடை இருக்கு. இந்த நாட்களில் லுசர்ன் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் காவல்துறை எச்சரிக்கிறது. இதனால குழந்தைகள பாதுகாப்புக்காக ஆம் பேண்டல் எனப்படக்கூடிய கைப்பட்டைகளை காவல் அதிகாரிகள் இலவசமா வழங்குறாங்களாம். இது விழா இடம்பெறக்கூடிய பொது இடங்களிலேயே வழங்கப்படுமாம். அதோட பிப்ரவரி 12 அதோட 16 தேதிகளில் ரயில் நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய டோபோகன் பகுதியில் காலையில 11:30 இருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் காவல்துறை சிறப்பு ஸ்டாலில் இந்த கைப்பட்டைகள் வழங்கப்படுமாம். இதன் மூலமா வழி தவறி எங்கேயாவது குழந்தைகள் மிஸ் ஆனா பாதுகாவலர்களோட இணைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த கைப்பட்டைகள் வழங்குமா. கடந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் வெற்றிகரமா இருக்கிறதால தான் அதே நடவடிக்கைகளை 2026 ஃபர்ஸ்ட் நாக்ட் விழாவிலையும் தொடர்றாங்க அப்படின்னு லுசர்ன் நகர
நகரம், லுசர்ன் கண்டோன், காவல்துறை, தீயணைப்பு சேவையின் ஃபாஸ்ட்நெக்ட் அமைப்புகள் எல்லாம் இணைஞ்சு சொல்றாங்க. லுசர்ன் கண்டோன் முழுவதுமே ஃபாஸ்ட்நெக்ட் வாரத்துல பல்வேறு நிகழ்ச்சி இடம்பெறதால பல இடங்கள்ல சாலை மூடல்கள் வந்து சாதாரணமானது. பொதுமக்கள் வந்து காவல்துறை இல்லைன்னா போக்குவரத்து பணியாளர்களோட அறிவுறுத்தல்களை பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னா ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். தனியார் வாகனங்களை தவிர்த்து ரயில், பஸ், கப்பலத்தோட இரவு சேவைகள் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு லுசர்ன் காவல்துறை வலியுறுத்துறாங்க. ஃபாஸ்ட்நெக்ட் நாட்கள் எடுத்துக்கிட்டா எப்பவுமே கூடுதல் ரயில்களும், பேருந்துகளும், கப்பல்களும் இயக்கப்படுறது எல்லா பயணிகளுக்கும் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள இலகுவா இருக்கும். இறுதியா லுசர்ன் காவல்துறை அதோட பிற அவசர சேவை அமைப்புகள் வந்து ஃபாஸ்ட்நெக்ட் கொண்டாட்டங்கள்ல பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே ரூடிக் ஷோனி ஃபாஸ்ட்நெக்ட் அப்படின்ற வாழ்த்து தெரிவித்ததோட மிகுந்த கூட்ட நெரிசலையும் ஒருவருக்கு ஒருவர் பொறுப்போடையும் மரியாதையோடையும் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்றாங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.